வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2021 அப்போது எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கோவிட்-19 போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து அணுவோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நான் போயிட்டு இது மாதிரி என்ன பண்ணுறாங்களான்னு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஃபோனில் வந்து சொல்வதெல்லாம் உண்மை ஓடிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபோனு, இந்த பக்கம் கம்ப்யூட்டரில் ஒர்க்கு, சொல்வதெல்லாம் உண்மை ஓடிட்டுருக்கு, ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காப்புல. எப்படி இது பண்ண முடியுது? பிகாஸ் ஜென்ரலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அதில் இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? வி வாண்ட் டு ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி ஆன் தட் ஒர்க். பட் அனு வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னடா இது இப்படி பண்ணிகிட்டு இருக்காப்புல, இது எப்படி கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு நான் கேட்டேன். நான் வந்து இதை சும்மா பார்ப்பேன் ஒர்க் பண்ணும்போதுன்னு சொன்னப்போ, நான் ஏன் இது பார்க்குறேன்னு கேட்குறப்போ, இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் வர அந்த பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த வேலை கஷ்டம் வந்து எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும் அப்படின்னாப்புல. இட் ஓப்பன்ட் a door for me to think about how we look at comparison overall. Comparison is more like a judgment kind of thing, and judgments help us survive better. அனு பண்ண அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு செகண்ட் நான் என்ன நினச்சேன்னா, கம்பேரிசன் இஸ் a டூல். அதை நம்ம எப்படி வேணாலும் நமக்கு அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ கொஷின் ஃபார் யூ. உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து இன்னொரு விஷயத்துக்கு கூட கம்பேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கலாம். வந்து ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிற ஒரு டாகை பார்த்து அந்த நாயை விட என் லைஃப் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். நான்லாம் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பஜார் கம்பேரிசன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து நல்ல விதத்தில் போய் முடிஞ்சிருக்குனாலும் சொல்லுங்கள். அது நல்லா போய் முடியலை, அது வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். சம் சினாரியோ that you want to share with me, right? உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு சினாரியோ அது வந்து எனக்கும் ரொம்ப மேபி ஐ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் யூ. இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஐ வில் லிங்க் தட். நீங்கள் வந்து அதை போய் பாருங்கள் அந்த வீடியோ. கம்பேரிசன் வந்து ஒரு டூலுங்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஐ ஸ்டார்டட் டு பில்ட் மோர் கான்ஃபிடன்ஸ் இன்சைட் மீ அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் அந்த வீடியோவில். ஸோ ஐ வாண்ட் டு மேக் அ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். இது வந்து பார்ட் 2 பார்ட் 3 ஐ வில் டூ இட் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எடுத்துப்போம். நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் ஆர் ஏஷியன் பேரண்ட்ஸ் இன் ஜென்ரல் தி கம்பேர், ரைட்? இந்த மாதிரி நீ இப்படி இருக்க, பக்கத்து வீட்டில் பையன் இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. டோன்ட் கெட் ஸோ caught up with it, right? Don't get so serious about comparison. உங்கள் பேரண்ட்ஸ் பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, they are just trying to use comparison as a tool on you. ஸோ இது ஒரு மெத்தட். பேசிக்காக கம்பேரிசன் இஸ் அ மெத்தட் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஸ், அவ்வளோதான். அதில் ஒரு டார்க் சைட் இருக்குது. என்னன்னா வந்து நாட் எவ்ரி சைல்டு இஸ் குட் வித் அக்செப்டிங் தட் அஸ் அ டூல், ரைட்? லைக் இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நாட் எவ்ரி சைல்டு இஸ் லைக் ஓகே கம்பேர் பண்ணுறீங்களா, சரி ஓகே ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப். நாட் எவ்ரி சைல்டு இஸ் லைக் தட். சம் சில்ட்ரன் ஆர் ஓகே தே கெட் வெரி சென்சிட்டிவ். இந்த மாதிரி கம்பேர் பண்ணால் வந்து இட் பிகம்ஸ் வெரி டாக்ஸிக் லெவல் ஆஃப் கம்பேரிசன். எதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதில் டாக்ஸிக் லெவல்ஸ்ன்னு இருக்குது. அதை நம்ம வந்து அந்த டாக்ஸிக் லெவலை தாண்டி போகாமல் அதை நம்ம வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோங்கிறது தான் நம்ம லைஃபோட அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்குது. கம்பேரிசனை வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணும்போது அதில் கெட்ட வார்த்தை போடாமல், அதை வந்து இங்கே பாரு அந்த பையன் எவ்வளோ சூப்பராக படிக்கிறான் பாரு, ஹி வில் கெட் அ லாட் ஆஃப் திங்ஸ், அதில் இருக்கிற குட் திங்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டைரெக்டாக கம்பேர் பண்ணாமல் ஒரு இன்டைரக்ட் கம்பேரிசன் கொடுக்கும்போது இட்ஸ் அ லிட்டில் அக்செப்டபிள். பிகாஸ் அஃப்கோர்ஸ் லைக் ஒரு 8 இயர் ஓல்டு 10 இயர் ஓல்டுக்கு என்ன தெரியும்ல, ஐ மீன் கம்பேர் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியும். பட் அட் சேம் டைம் கம்பேரே பண்ணாமல் விட்டோம்னாலும் அதுவும் ஒரு விதமான டாக்ஸிக் விஷயம் தான். ஏன்னா தென் தே வில் பி லைக் ஓகே நான் தான் பெரிய ஆள் உலகத்துலேங்கிற ஒரு மென்டாலிட்டி தே வில் ஜஸ்ட் கெட் இட், ரைட்? லைக் ஸோ இட் ஹேஸ் டு பி அ பேலன்ஸ் திங். ஸோ தேர் இஸ் அ பிரைட் சைட் அண்ட் டார்க் சைட் டு போத் ஆஃப் தீஸ். கம்பேரிசன் வந்து இட் குட் கோ ராங். எப்படின்னா வந்து நான் என்னோட ஃபஸ்ட்டு நான் பைக் வாங்கும்போது அந்த பைக் வீடியோ லிங்க் போடுறேன் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க வீட்டில் நான் பைக் வாங்கினதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி அவன் பைக் வாங்கிட்டான், எனக்கும் பைக் வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவனுக்கு யார் பைக் வாங்கி கொடுத்தா அப்படின்னு அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் நீ போய் கேளு பைக் வாங்குறதுக்குன்னு சொல்லி சொன்னேன். புஷிங் யுவர் பேரண்ட்ஸ் டு an extent where அவங்க பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, உங்களால் என்ன முடியும்னு சொல்லிட்டு அப்போ they will just come back at you with things because they have so much experience, they have lived more than you see. அதான் சொல்ல வரேன், எல்லாத்துக்கும் ஒரு பிரைட் சைடு இருக்கும், ஒரு டார்க் சைடு இருக்கும். ஸோ இஃப் யூ really want to உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ரியலி நீங்கள் போய் ஒரு பைக் கேட்கணும் அப்படின்னா just tell them what problems do you have. இந்த மாதிரி வந்து என்னால் கம்மிட் பண்ண முடியல, இந்த மாதிரி இது பண்ண முடியல, போக முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி பைக் கேட்டால் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் வந்து மணி இல்லாதனால தான் நமக்கு பைக் வாங்கி தரலன்னு யோசிக்கலாம். பட் இட் இஸ் நாட் தட், ரைட்? லைக் தே ஹாவ் ஃபியர்ஸ். லைக் பைக் ஆக்சிடெண்ட்டில் எத்தனையோ பேர் பைக் ஆக்சிடென்ட்ஸில் இதாகுது. தெர் இஸ் a lot of things that is involved, ரைட்? நீங்கள் எப்படி பத்திரமா இருப்பீங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் யூ ஹாவ் டு ஜஸ்ட் லெட் தெம் நோ.
இங்கே யூஎஸில் வந்து நிறையா கிட்ஸு வந்து ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி போட்டு பேரண்ட்ஸ் 2 பேரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஏன் டாக் வேணும் அப்படின்னா வந்து ஒரு 10 ஸ்லைடு, அப்புறம் ஏன் பைக் வேணும் அப்படின்னா பைக்கு 10 ஸ்லைடு, அந்த மாதிரி தே ஜஸ்ட் டூ திஸ் கிரேசி திங்ஸ். பிகாஸ் அது வந்து ஒரு பிக்சர் கொடுக்கும். ஓகே, இட் பிரிங்ஸ் எவ்ரி ஒன் இந்த ஃபேமிலி ஆன் த சேம் பேஜ். நான் என்ன நினைக்கிறேங்கிறது, பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்றது, யூ வில் ஜஸ்ட் ஹேவ் தட் சேம் தாட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்ஸிக் லெவல் ஆஃப் கம்பேரிசன் வந்து ஓகே, இட் இஸ் பேட், பட் இந்த நார்மல் லெவல் ஆஃப் கம்பேரிசன் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ டூல். அப்படின்னா எப்படி அதை டூலாக யூஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து உங்களை ப்ராப்பராக கம்பேர் பண்ணிக்கிறதுன்னு யூ நீட் டு நோ, ரைட்? லைக் அது வந்து நான் சில இது சொல்கிறேன் உங்களுக்கு, நான் எப்படி பண்ணுவேங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் பி ரேஷ்னல், ரைட்? உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ரேஷ்னலைஸ் பண்ணுவீங்கன்னா, யூ நீட் ப்ராப்பர் டேட்டா ஆர் எனி இன்ஃபர்மேஷன் டு பேக் தட் ஒப்பீனியன் அப். ஒரு ஒப்பீனியன் சொல்லும்போது ஓகே, இதனால தான் நான் அந்த ஒப்பீனியனை சொல்கிறேன் இதுதான் அப்படின்னு உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸை வந்து கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் உங்களால் பண்ண முடியணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து இப்போ இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஸ் அ கிரிக்கெட்டர், இட் மேக்ஸ் நோ சென்ஸ் ஃபார் யூ டு கம்பேர் யுவர் செல்ஃப் வித் கேப்டன் எம்எஸ் தோனி. இட்ஸ் ஜஸ்ட் டசன்ட் மேக் சென்ஸ். பட் நீங்கள் வந்து ரொம்பவும் உங்கள் லெவல்லே இருக்கவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேபி இட் வில் பி ஹார்ட் ஃபார் யூ டு இம்ப்ரூவ். பட் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கம்பேரிசன் வந்து ஒரு ஒப்பீனியன் மூலியமாக ஸ்டார்ட் ஆகும். இப்போது இந்த பையனை விட இவன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஒப்பீனியன். யூ வில் நெவர் நோ இந்த பையன் வந்து தனியாக அதில் டேலண்டடாக இருப்பான், அவன் டேலண்டடாக இருப்பான். பட் த எவிடன்ஸ், ரைட், த மார்க்ஸ் வில் சே ஹூ இஸ் பெட்டர். ஸோ அந்த எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ஒப்பீனியன் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம எல்லாமே ரேஷ்னலைஸ் பண்ணுவோம். ஓகே, இதான் கரெக்டு, இதான் தப்பு அப்படின்னு. அதுக்கு சில கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேணும். அது வந்து ஓவர் த இயர்ஸ் as you grow up into an adult உங்களுக்கு அது டெவலப் ஆகும். பட் இட் டேக்ஸ் டைம். யூ ஷுட் பி வெரி பேஷண்ட் வித் தட். நீங்கள் வந்து எம்எஸ் தோனி மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் கூட உங்களை கம்பேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா யூ கேன் கெட் இன்ஸ்பயர்ட் பை ஹிம். ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகும்போது வாவ், நம்மளுக்கும் ஒரு இந்த மாதிரி பண்ணணும், நம்மளும் ஒரு மோட்டிவேட் ஆகும்போது அந்த ஜெலசி, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹார்ட் ஃபீலிங்ஸ், அந்த ஒரு மாதிரி ஒரு கர்வம், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் எஜுகேட் ஆகி அதில் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகும்போது இட் கிவ்ஸ் யூ அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் சம்திங். அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஓவர் டைம் யூ வில் ஸ்டார்ட் டு கெட் தட் கேரக்டர் இன் யூ. அது வந்து இட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் த கேரக்டர். ஸோ நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படின்னா ஈஸியாக ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நம்ம இன்ஸ்பயர் ஆக மாட்டோம். அது வந்து ஒரு ஜெலசி மாதிரி வந்து ஒரு பொறாமை, ஒரு வைத்தறிச்சல், அந்த மாதிரி வந்து அப்படியே அது டெவலப் ஆகி அது மெச்சூர் ஆகும்போது யூ ஆர் கெட்டிங் இன்ஸ்பயர்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து யூ ஷுட் லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் ப்ரிவிலேஜஸ். அதாவது என்ன, உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹீ இஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட், ஹீ ஹேஸ் ஆல் தி அட்வான்டேஜஸ் ஓவர் யூ, பட் யூ ஆர் கன்சிஸ்டன்ட்லி கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் தட் ஸ்டூடெண்ட். கம்பேர் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகுது, உங்களால் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல, பிகாஸ் தட் ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்வேஸ் டூயிங் வெல். அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஷுட் லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக இருப்பாங்க, ஒரு படிச்சிருக்காம இல்லை ஸ்கூலுக்கு போயிருக்காமல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருப்பீங்க. பட் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா தே வில் பி லைக் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து அவங்களால இவங்களுக்கு டீச் பண்ண முடியும், அவங்களோட நாலேஜை வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா இட் இஸ் நாட் அ குட் வே டு கம்பேர் யூ வித் த அதர் கை ஹூ இஸ் ஆல்ரெடி வித் அ லாட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். ஸோ அந்த ப்ரிவிலேஜஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கணும். நம்மளை விட ஒருத்தருக்கு ப்ரிவிலேஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் தே வில் பி அஹெட் ஆஃப் us in life. So it is not a very good comparison. நம்ம பேரண்ட்ஸ் வந்து பண்ணுற நிறைய தப்பு அதுதான். அதான் என்னென்னா, அந்த ப்ரிவிலேஜஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, பை டிஃபால்ட் அவங்களுக்கு சில விஷயம் இருக்குங்கிறதே நம்ம பேரண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் they will just be telling you to study well, work hard. No, it doesn't work like that. உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜஸை ஸ்பாட் பண்ண முடியலைன்னா உங்களோட கம்பேரிசன் வந்து தப்பான ஆங்கிள் எடுத்துரும். யூ கேனாட் யூஸ் கம்பேரிசன் ஆஸ் அ டூல். அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அந்த கம்பேர் பண்ணுற ஒரு பர்சன்ட்ட இருக்கிற அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன, அவங்க எந்தெந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே வருது, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் அது ஆல்ரெடி இருக்குது, அது நம்மக்கிட்ட இனிமே தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி நீங்கள்
அதை அனலைஸ் பண்ணுவீங்க. இட் வில் கன்சியூம் அ லாட் ஆஃப் யுவர் டைம். கம்பேரிசனை வந்து ஒரு உண்மையிலே நீங்கள் ஒரு டூலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ ரியலி நீட் டு பி ரேஷ்னல், யூ நீட் டு லேர்ன் ஹவு டு கெட் இன்ஸ்பிரேஷன்ஸ், யூ நீட் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரிவிலேஜஸ். இது 3மே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, உங்களால் வந்து கம்பேரிசனை வந்து ஒரு ஹெல்த்தி அப்ரோச்சில் பயன்படுத்த முடியாது. இட் வில் சக் யுவர் லைஃப் அவுட். கம்பேரிசன் வந்து ஆல் டுகெதர் வேஸ்ட்டு, அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. யூ நீட் டு நோ ஹவு டு யூஸ் கம்பேரிசன் as a டூல். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ தான் ஒரு பேசிக் ஸ்டெப்பு. இவென்ச்சுவலி ஐ வில் மேக் மோர் வீடியோஸ் ஆன் ஹவு டு டூ தீஸ் திங்ஸ். இது எப்படி ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, இது எந்த மாதிரி பண்ணுறது, இது எப்படி நான் அப்ரோச் பண்ணுறதுன்னு இருக்கும்ல, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஏன்னா வந்து சில விஷயங்களை வந்து கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸ், சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து உண்மையிலே யாருக்குமே நமக்கு சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. நம்மளே வந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் சில விஷயங்களுக்கு வந்து நமக்கு யாராவது இப்படி கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போனால் தான் நம்மளை வந்து அந்த கடலை வந்து நம்மளால் கிராஸ் பண்ண முடியும். அது வந்து இட் இஸ் இன்எவிட்டபிள். ஸோ அதனால் வந்து ஃபீல் ஃப்ரீ டு காமெண்ட் அண்ட் ஆஸ்க். இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின், ஏதாச்சும் ஒரு சின்ன கன்சர்ன், இது எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். நான் வந்து அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை.